அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருங்குவதற்கு, நாம் எல்லாம் தக்வாவாதிகள் ஆவதற்கு நாம் எல்லாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும், நாம் தக்வாவாதியாக ஆவ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து வருகிறோம். இதுல பெரிய ஒரு விஷயம், இதுல நம்ம ஒரு மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாவே அறிதல். அல்லாவை அறிஞ்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு எல்லாமே ஈஸியா போயிடும். இந்த தக்வாவாதி ஆகிறதுக்கு, அல்லாவை பயப்படுறதுக்கு, இந்த அல்லாவை அறிந்து கொண்டால் அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய அவனுடைய கருணை என்ன, அவனுடைய கோபம் என்ன, அவன் நம்மளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அவன் என்பதை யாருன்னு சொல்லி, இறைவன் என்றால் யார், அல்லாஹ் என்று யாருன்னு சொல்லி நம்ம உள்ளத்துல போட்டுட்டோம்னு வைங்களேன், போட்டுட்டா நம்மளுடைய தக்குவா ஈஸியா நம்ம தக்குவாவாதி ஈஸியா ஆயிரும். அதன் அடிப்படையில் அல்லாவே அறிதல்னா, அல்லாவுடைய அறிதல்ல அல்லாவுடைய பெயர் மூலம் அல்லாவே அறிதல். அல்லாக்கு அல்லாவுடைய பெயர் இருக்குல்ல, அவனுடைய பெயரை வைத்து அல்லாவை அறிகிறது அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணமா அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன் இருக்குது. அப்ப அல்லாஹ் உணவளிக்கிறான்னு சொன்னா, நம் இந்த உலகத்திலே எப்படி சுற்றி திரிகிறோம், நாம் சம்பாதித்தால்தான், நம்மளுடைய முயற்சியில் தான் எல்லாம் வருகிறது. நாம சம்பாதிச்சுதான் நம்ம உணவு உண்றோம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தவறை நினைச்சுக்கிட்டு இன்னும் இந்த உலகத்திலே படப்படப்பாகவும், இந்த உலகத்திலே அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா வாழ்றோமே, அதுக்குன்னா காரணம் என்னன்னு சொல்லி போட்டா, நாம் சம்பாதிக்க வேண்டும், நாம் சம்பாதித்தால்தான், நாம் சம்பாதிச்சாதான் நமக்கு காசு கிடைக்கும், அந்த காசுல வச்சுதான் நம்ம சாப்பிடுறோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றோம், நான் தான்ப்பா உங்களுக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதே மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் செய்யறான். ஆனால் நம் உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அல்லாஹ் தரல, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய திறமையில தான் எல்லாம் வருதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு பாட்டு. இதே மாதிரி அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறவன், அவன் நோய் சிஃபா, அல்லாஹ் நோய்க்கு மருந்து தரவன் அப்படின்னு சொல்லி பல பட்டியல்கள் எல்லாம் அவனுடைய பேர் இருக்குல்ல, அவனோட பேரை நம்ம அதை முழுசா விளங்கி அல்லாவை அறிஞ்சிட்டோம்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும். எதற்குமே கோபப்பட மாட்டோம், எதற்குமே ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். நம்ம பார்த்து நம்ம லைஃப்ல ஒரு அமல்களை செஞ்சுட்டு நார்மலா போவோம். அதெல்லாம் தெரியாதனாலதான், அல்லாவை அறியாதனாலதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துக்குமே தன்னுடைய தமக்குத்தாமே தூக்கி போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே அப்படியே ஒண்ணுமே நடக்காது, ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம். ஒரு விஷயம் நல்ல நல்ல புள்ள குட்டி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நல்லா இருக்கும், ஆனா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சிந்திச்சு பார்த்தா, நம்ம அல்லாவை விளங்காததுதான் காரணம். அல்லாவை விளங்கிட்டோம்னு வைங்களேன், இந்த இதெல்லாம் அப்படியே ஒரு நார்மலா வாழக்கூடிய வாழ்க்கையே போயிடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 20வது அத்தியாயம் 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனை தவிர, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் அஸ்மாவுல் உஸ்னா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வுக்கே அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள்ங்கிறான். அந்த பேரை சொல்லியே அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செய்யுங்கிறான். அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு புறக்கணித்து விட்டு விடுங்கள், அவனுடைய திருநாமங்களை தவறாக பயன்படுத்துவோர்களை புறக்கணித்து விட்டு விடுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அவர்களுடைய செயலுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுல என்ன சொல்றான், அல்லாஹ்க்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயரை வச்சு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்றான். அப்போ இப்ப இதுல இருந்து நம்ம அல்லாவும் அல்லாஹ், ஏன் இது நம்ம அல்லாஹ்வுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான், அவன் தான் ஒரு சூப்பர் பவர் என்று நம்ம விளங்கணும். விளங்கிட்டாலே எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா போயிடும். நம்மள அல்லாஹ் செவிய இருக்கிறான், அல்லாவும் தான் கேட்கிறான், நாம தான் கேட்கிறோம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் தான் கேட்கிறாங்க. அப்போ பவர் யார்கிட்ட இருக்குது, பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் கேட்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இங்க அல்லாஹ்வுடைய பவரை பாருங்களேன். நம்ம அல்லாஹ்வை விளங்காதனாலதான்
இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஒரு 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 பொடுபோக்காக இருக்கிறோம். மனிதர்கள் அல்லாவும் கேட்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். நம்ம எவ்வளவு தூரம் கேட்கிறோம்? இங்க இருந்து ஒரு சவுண்ட் நம்ம வந்து கேட்கிறோம். இங்க இருந்து எவ்வளவு தூரம் நம்மளால கேட்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்க முடியும். அப்போ அல்லாஹ் அப்படியா? தூரத்துல உள்ளதையும் கேட்பான், கிட்டக்கு உள்ளதையும் கேட்பான், இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ளதையும் கேட்பான், இங்க இருந்து 10,000 கிலோமீட்டர் உள்ளதையும் கேட்பான், இங்க இருந்து 1,00,000 கிலோமீட்டர் உள்ளதையும் கேட்பான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை போல இல்லாம என்னல்ல, இந்த தூரத்துல உள்ளதையும் கேட்பான், கிட்டக்கு உள்ளதையும் கேட்பான். அவனுக்கு வந்து எந்த வரையறையும் கிடையாது என்று நம்ம இதுல இருந்து விளங்க முடியுது. மேலும் அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்த்தா, அல்லாஹ் சொல்றோம்ல இன்னைக்கு பழமொழி, அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துருங்கிலும் இருப்பான். இதெல்லாம் ஏன்னா அல்லாவை நாம் விளங்காமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ் தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான் என்று ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல அந்த மாற்று மதத்தார் செய்யற விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அல்லாஹ் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பான். ஆனா அப்படி இல்லை. அல்லாஹ் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமலையை அல்லாஹ் தன்னுடைய இருக்கும் இடத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20வது அத்தியாயம் 5வது வசனத்துல சொல்றான், அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ் தவா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அர் ரஹ்மான் அரிசின் மீது அமைந்தான் என்று சொல்றான். அல்லாஹ் எங்க இருக்கான்? அரிசின் மேல இருக்கான். இங்க அதாவது இங்க இருக்கு அல்லாஹ் எல்லா இடத்துலயுமே இருக்கான்ங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அல்லாஹ் அரிசின் மீது இருக்கின்றான். ஆனா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அல்லாஹ்வுடைய பண்பு தெரியுமா இல்லையா? நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் தானே. அல்லாஹ் அரிசின் மீது இருந்து கொண்டு இந்த உலகத்திலேயே எத்தனை பேருக்கு எத்தனை விதமான செயல்பாடு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து 1000 பிள்ளைகள் பிறக்கிறது, ஒரு 1000 பிள்ளைகள் இறக்குது, 1000 பேர் ஆக்சிடென்ட்ல சாவுறாங்க. அப்ப இத்தனை இந்த உலகத்தில நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். அண்ணன் அல்லாஹ் சொல்லுவான்ல, ஒரு இலை உதிர்ந்தாலும் அல்லாஹ்க்கு தெரியாம அது உதிராது. அப்போ இப்போ இந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல், இந்த அல்லாஹ்வுடைய திறமையில நம்ம விளங்கணும். அல்லாஹ்வை நம்ம உள் மனசுல வாங்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து அந்த இந்த குர்ஆனை படிக்கும்போது அப்படியே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னா அவ்வளவு ஒரு கண்ணியமாக, ஒரு நடுக்கமாக, அவ்வளவு இது. இப்ப இன்னைக்கு குர்ஆனை படிக்கிறது எப்படி நம்ம படிக்கிறோம்? குர்ஆனை படிக்கிறது சாதாரண ஒரு புக்கு போல படிச்சுட்டு போறோம்ல. ஆனா அது எழுதியதை யார், அதை எழுதியவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எழுதியவனுடைய பேராற்றல் என்னன்னு சொல்லி விளங்கிட்டோம்னு வைங்களேன், அதை படிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். அதை நம்ம கவனம் செலுத்துறது மிக அதிகமாக இருக்கும். இப்ப அந்த அல்லாஹ் அரிசில இருக்கான்னு வைங்களேன், அந்த அரிசுக்கு சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆளு அழகாக சொன்னாலும் அது சிம்மாசனம் இல்ல. சிம்மாசனம் தலைவர்கள், அந்த உயர்ந்தவர்கள் அமர்வது என்ற அர்த்தம். இறை ஆசனம் அவ்வளவு அழகா சொன்னா, அது இறை ஆசனம் என்று சொன்னார். இறை ஆசனம் என்ன? இறைவருக்குண்டான ஆசனம், இறைவன் மட்டும் அமரக்கூடிய இடம் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 59வது வசனத்துல சொல்றான், அவனிடமே மறைவானவற்றில் திறவுகோல் இருக்கின்றன. அவனிடத்துலதான் மறைவானற்ற திறவுகோல் எல்லாமே இருக்குது. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்குல்ல, அந்த மறைவான திறவுகோல்லாம் அவன்கிட்ட இருக்குது. அவற்றை அவனின்றி எவரும் அறியார். அவனை தவிர அந்த மறைவானற்ற எவனுமே அறிய முடியாது. மேலும் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றெல்லாம் அவன் அறிவான். எல்லாம் பாருங்க, கரையிலும் இருக்கிறத அல்லாஹ் அறிவான், கடல்ல உள்ளதான் அல்லாஹ் அறிவான். இன்னைக்கு கடல்ல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த டிவியில பார்க்கிறோம், அந்த கடல் விஞ்ஞானிகள் வந்து உள்ள போய் வீடியோ எடுத்து போறதுனால நம்மளுக்கு தெரியுது. அவங்க இல்ல, அவங்க வீடியோ போடல அப்படின்னு சொன்னா கடலுக்குள்ள எங்க இருக்குன்னு நம்மளோட பார்க்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான் அவன் அறிகிறான் அப்படின்னு சொல்றான். மேலும் அவன் அறியாமல் ஒரு இலையும் உதிர்வதில்லை. பூமியில் ஆழத்தில் அடர்ந்து இருகளில் கிடக்கும் சிறு வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் எந்த பொருளும் தெளிவான அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லைங்கிறான்ல. ஒரு இலை உதிர்ந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சில பேர்லாம் பார்த்து ஆச்சரியப்படும், என்னப்பா அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறியப்பா, எப்படிப்பா அம்மோ. ஆனா அதெல்லாம் ஜீரோ. ஒரு இலை, நம்ம பக்கத்துல ஒரு இலை உதிர்துன்னு வைங்களேன், அதை கூட அல்லாஹ் வந்து தெரியாம உதிர்வதில்லை. மேலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய இதுல இருக்குங்களாம். வித்து அந்த விதை அந்த மாதிரி வச்சுக்கணும். பசுமையானது, உலர்ந்தது, பசுமையா இருக்கிறது, அது பசுமையில இருந்து உலர்ந்து போனது எல்லாமே அவனுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லைங்கிறான். இப்போ
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எவ்வளவு ஒரு ஆற்றலுடையவன், எவ்வளவு ஒரு கண்ணியமானவன் என்று இந்த வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு சொல்லி காமிக்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்வதாக, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், எனக்கு எந்த கேடும் யாராலும் விளைவிக்க முடியாது. நீங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, இந்த உலகத்தில் உள்ள அம்புட்டு மக்களும் ஒன்று கூடி நான் இஸ்லாத்தை வணங்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ் கிடையாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்க்கு கேடு வந்துருமா? அல்லாஹ் சொல்றேன், எனக்கு எந்த கேடும் வராதுப்பா, அது மூலியம் எனக்கு ஒரு ஜான் அளவு கூட என்னுடைய கண்ணியமும் குறையாது, எதுவும் குறையாதுங்களா அல்லாஹ் ரபுல் ஆலமீன். மேலும் அந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, அல்லாவை நாங்க வணங்குவோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்க்கு பெரும் மதிப்பு ஏற்பட்டுருமா? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் சொல்ல எனக்கு ஒரு கெடு அழிவும், அல்லாஹ்ங்கிற ஸ்டாண்டர்டு, இறைவன் என்பது யாரு, அவன் ஸ்டாண்டர்ட், அவன் அவனுக்கு மக்கள் மூலம் ஒரு கேடும் ஏற்படவும் முடியாது, மக்கள் மூலம் ஒரு ஒரு நன்மையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். சரி, அந்த அல்லாஹ்வை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூசா நபி காலத்துல மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் நான் அவனை பார்க்கணும்னு. 7வது அத்தியாயம் 143வது வசனத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான், நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்த போது, மூசா அல்லாஹ் கூப்பிடுறான்ல இந்த இடத்துல வான்னு சொல்லி, மூசா போனோடைய அவருடைய இறைவன் அவருடன் பேசினான், அல்லாஹ் அவர்கிட்ட பேசினான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா நபிட்ட பேசினான். அப்போ மூசா சொல்றாப்ல, என் இறைவனே நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்றான். நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மூசா ஆர்வத்துல அவங்க எப்படி இருக்கும், அந்த இறைவனை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அதுல சொல்றாங்க மூசா நபி, நான் உன்னை பார்க்க வேண்டும் சொன்னோனே, எனக்கு உன்னை காண்பிப்பாயாக, நான் உன்னை பார்க்கணும், என்ன நீ காண்பிப்பாயன்னு சொன்னோனே, அதற்கு அவன், மூசாவே நீர் என்னை ஒரு காலமும் பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன ஒரு காலம் பார்க்க முடியாது, எனினும் நீர் இந்த மலையை பார்த்து கொண்டிரும், அது தன் இடத்தில் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினான். ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொளியை தோற்றுவித்த போது அவன் அப்படியே இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே புல் அரிக்குது. மேலும் இறைவன் அம்மலையை தன்னுடைய பேரொளியை தோற்றுவித்த போது அவன் அம்மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான். அல்லாஹ் அந்த லேச ஒரு பேரொழியை கொடுக்குறான் அந்த மலைக்கு, அப்படியே அந்த மலை தூளாகிறது அந்த அல்லாஹ்வுடைய இதுல. அப்போது மூசா மூச்சு இறக்கி கீழே விழுந்துடும். அதை பார்த்த மூசா கீழே விழுந்துட்டாரு. அவர் தெளிவடைந்ததும், இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறேன், ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையாக இருக்கிறேன்னு சொன்னான். அப்போ மூசா நபி கேட்கிறாங்க, இந்த குர்ஆன் வசனத்துல பாருங்க, மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் அழகாக பாடம் எடுக்கலாம், அப்படிலாம் பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு போகல. அப்படி சொல்லியிருந்தோன்னு வைங்களேன், அல்லாஹ் நம்ம அந்த இது உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும், அல்லாஹ் பார்த்துக்கலாம். ஆனா அல்லாஹ் அழகாக மூசா நபிக்கு பாடம் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? அல்ல மூசா நபி கேட்கிறாங்க, நான் உன்னை பார்க்கணும் எல்லாம், எனக்கு உன்னை நீ காமி எல்லாம் ஆசையோடு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ், மூசாவே என்ன நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விடல, அழகாக ஒரு பாடம் எடுக்கிறான். அந்த மலையை பாருங்கிறான், அந்த மலையில நான் தோற்றுவிக்கிறேன், என்னுடைய லேசா என்னுடைய பேரொழியை தோற்றுவிக்கிறேன் பாருங்க. அந்த மலை சுக்குநூறாகுது அல்லாஹ்வுடைய பேரொழியால். சுக்குநூறு நம்மளை ஏமாத்துறோம். மலைங்கிறது என்ன சாதாரண விஷயமா? மலையை உடைக்க முடியுமா ஒரு மனிதர்? ஆனால் அந்த மலையை சுக்குநூறு மூசா நபி பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்ப அல்லாஹ் அழகாக பாடம் இருக்கிறான். அப்ப இதன் மூலியம் நம்ம என்ன தெரியுது? அல்லாஹ்வை ஒரு காலமும் யாரும் பார்க்க முடியாது என்பதை இதன் மூலியமா தெரியுது. அப்போ இது நம்ம என்ன பார்த்தோம்? இதுவரை நம்ம என்ன, அல்லாஹ் எதுல இருக்கான்? அல்லாஹ்வோட பேரை நம்ம விளங்கணும். அல்லாஹ் அரிசின் மீது மட்டும்தான் இருக்கின்றான். அல்லாஹ்க்கு நாம் என்ன தவறு செஞ்சாலும் அல்லாஹ் ஒரு காலமும் பாதிக்காது. நாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்க்கு ஒரு துளியளவும் அவனுடைய கண்ணியம் உயர்ந்திராது, அவனுடைய இருக்கக்கூடிய கண்ணியம் உயர்ந்திராது. மேலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதை நாம் இதோட உணரணும். மேலும் நாம் அந்த அல்லாஹ்வுடைய பெயரை, ஒவ்வொரு பெயரையும் தெரிந்து கொண்டு, அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பெயரை மூலம் இந்த பேரை வச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த ஒரு செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அந்த பெயரை வச்சு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில சொல்றான்,
ஈமான் கொண்டவர்களே, அல்லாவை அதிக அதிகமாக திக்ரை கொண்டு திக்ரு தியானம் செய்யுங்கள்னு சொல்றான். அப்போ அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருங்கிறான் அல்லாஹ். அல்லாவுடைய மனதிற்கு எப்பவுமே அல்லாஹ் நினைச்சிடு. என்ன விஷயம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து நம்மளுடைய நீங்க என்ன விஷயத்த ஆரம்பிச்சாலும் என்ன செய்யணும், அல்லாஹ் வந்து நம்மளுடைய உள்ளத்துல வந்தே ஆகணும். அல்லாவுடைய நினைவுல நம்ம உள்ள எல்லா விஷயத்துக்குமே வந்து என்ன செய்யணும், அந்த உள்ளம் வந்து ரெடியா அல்லாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கணுங்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். அப்படி இருந்துட்டா, அப்படி இருந்துட்டு நம்மளுடைய அந்த வேலைகள் இதுல லேசா ஆயிரும். ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லாஹ் இருக்கான், ஈஸியா போயிடும். அல்லாஹ் பாத்துக்கிடுவான்ப்பா, அல்லாஹ் இருக்கான்ப்பா, என்னோட அல்லாஹ் இருக்கான்ப்பா. என்ன விஷயத்த வீட்டு திறக்கிறோமா, அல்லாஹ் நினைக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வீடை நம்ம தந்திருக்கான். பைக் எடுக்கிறோமா, அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய நம்ம பைக்கை, அல்லாஹ் எப்படி இந்த பைக்கை படைச்சிருக்கான். ஒரு கடைக்கு முதலாளியா இருக்குமா, சீட்ல போய் பெருமா உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்கிறாங்களே, அல்லாஹ் இவ்வளவு தூரம் நம்ம நிக்க வச்சிருக்கானே. அல்லாஹ் 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 என்று சொல்லி நம்ம எல்லா விஷயத்திற்கும் அந்த அல்லாவை நினைத்து கொண்டே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றோம். அப்படி செய்தால் நமக்கு தான் நன்மை. நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறதுனால அல்லாஹ்க்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா? நமக்கு நன்மை. நம்முடைய இன்னைக்கு உளவியல் ரீதியா சிந்தித்து பார்த்தா எத்தனையோ சைக்காட்ரிஸ்ட் எவ்வளவு விஷயத்துக்கு சைக்காட்ரிஸ்ட் வந்து உட்காரும். ஆனா இந்த இந்த விஷயத்த நினைச்சு பாருங்களேன். நானும் என்னுடைய விஷயத்தையும் ஒன்ன பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு
மேலும் இந்த யூனுஸ் நபி பிரார்த்தனை பார்த்தோம்ல எப்படி பார்த்துக்கிறாங்க. அதில் பிரார்த்தனையை நம்ம நினைக்கிறோம் உங்களை நபிமார்கள் இவங்களை பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கிறோம், ஆனால் அல்லாஹ் அது செக் வைக்கிறான். இவ்வாறே மூமீன்களை விடுவிப்போம், மூமீன்களாக நாம் அப்படி பிரார்த்தனை செஞ்சால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்ம வந்து துன்பத்திலிருந்து விடுவிப்போம்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் ஜக்கரியா நபி எப்படி துவா செய்கிறாங்க, 21வது அத்தியாயம் 89வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் ஜக்கரியா தாம் இறைவனிடம், என் இறைவனே, நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டு விடாதே, நீயோ ஆனந்தரங்கொள்வோரில் மிக மேலானவன் என்று பிரார்த்தித்த போது. ஜக்கரியா நபி எப்படி பார்த்துருக்கான், அவங்க குழந்தை செல்வத்தை கேட்டு எப்படி பிரார்த்திக்கிறாங்க, நீ தான் வந்து என்ன மிக மேலானவனுங்கிறாங்க. அவனுடைய பண்பு அல்லாஹ் மிக மேலானவன் சொல்லி ஜக்கரியா நபி பிரார்த்தனை செய்கிறாங்க. மேலும் அல்லாஹ் அதையும் சொல்கிறான், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி ஜக்கரியா நபியோடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் அல்லாஹ் ரப், இது வந்து இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் செய்கிறதுவா. 2வது அத்தியாயம் 127வது வசனத்திலே சொல்கிறாங்க, இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது, எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீனே யாவற்றையும் கேட்பவனாக அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார்கள். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய பேரை வைத்து அவனுடைய தன்மையை வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். நாமளே எப்படி ஒரு நோயில் பிடிபட்டுட்டோம், எப்படி பார்த்திக்கணும், ஷிஃபா அளிக்கக்கூடியவனே, ஷிஃபா அளிக்கையில் மிக பிரம்மாண்டவனே அப்படின்னு சொல்லி அல்லாவை உயர்த்தி ஷிஃபா அளிக்கக்கூடிய நீ தான் அல்லாஹ், நீ தான சிஃபாலிஃபா, நீ தான மேலானவன், நீ தான தூய்மான சொல்லணும். அதே மாதிரி பரக்கத்தை கேட்கும்போது பரக்கத்தளிப்பவனே, அப்படி அல்லாவை அல்லாவுடைய தன்மையை சொல்லி அல்லாஹ் தூய்மையானவன், நீ உயர்ந்தவன், அகிலத்தை படைத்தவன் நீந்தான் என்று சொல்லி அல்லாவை மிக ஒரு கண்ணியமான வார்த்தையை கொண்டு பிரார்த்திச்சா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். இன்னும் புகாரியிலே 2770 ஹதீஸில் என்ன வருது சொல்ல, அல்லாவுக்கு அழகிய திருமண நாமங்கள் இருக்குது, 99 பேர் இருக்குது என்று வருது. ஆனால் அல்லாவுக்கு 99 பேரான என்று பார்த்தா 99ங்களில் லீஸ்ட் கண்டிப்பாக 99 பேர் இருக்குது. ஆனால் நம்ம குர்ஆன் ஹதீஸ்லையும் தேடி பார்த்தாலே ஏறத்தாழ 100க்கு மேலே இருக்குது. நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு அவ்வளவு பேர்கள் இருக்கிறது. அந்த பேரை வைத்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன கான்செப்ட் இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ் என்பவன் யார், அவன் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய பெயர்களை வைத்து அதை நாம் விளங்கி கொண்டு அதன் மூலம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் நாம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய வேலை பளு, நம்மளுடைய வீட்டு பிரச்சனை அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். நம்மளுடைய உளவியல் ரீதியாகவும் நம்மளுடைய உள்ளம் அழகாக அமைதி பெறக்கூடிய உள்ளமாக கண்டிப்பாக மாறும். இதை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் அடுத்த வகுப்பு போயிடுவோம். 17வது வகுப்பு. அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அஸ்மா ஹுஸ்னா எத்தனை இடத்துல இருக்குதுன்னு பார்த்தா 4 இடத்துல இருக்குது. சரியா? அப்போ வந்து அல்லாவின் இப்போ அல்லாவுடைய பேரை பற்றி பார்ப்போம். அல்லாஹ் பேர் இருக்குது, இதில் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். அப்போது இந்த அல்லாஹ் எதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாவுடைய முதற் பேர் அல்லாஹ் தான். அல்லான்னு இருக்குல்ல, அதில் ஏதாவது கிளை இருக்குன்னு பார்த்தோன்னீங்களா, ஒரு கிளையுமே இல்லை. அல்லாவுடைய எங்கேருந்து அல்லாஹ் பேர் வந்துச்சு பார்த்தா, அல்லாட்ட இருந்தால் அல்லாஹ்னு பேர் வந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் இருக்குது, அது எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம்ல, எதுலேருந்துமே வரல, அல்லாஹ் தான். அப்போது இருக்குது குர்ஆனில் அல்லாஹ் என்ற பேர் 2500க்கு மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய பேரை சொல்கிறான், அல்லான்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அல்லாஹ் வந்து நம்ம பார்த்தோமாக்கு அல்லாஹ் ஒரு இடுகுறியாக இருக்குது. அல்லாஹ் அல் 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 லியா அல் இலா அல் இலான்னு வருது. அல்லாஹ் பிரிச்சோன்னா அல் இலா. அப்போது அல் இலானா அலிஹா என்று ஒரு அர்த்தம் இருக்குது. அலிஹா என்றனா பிரமிப்பு, ஒரு பிரமிப்புக்கு ஆகிறோம்ல, இதனுடைய அர்த்தம் பிரிக்கிறாங்க. சில உலமாக்கள் வந்து அல்லாவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் வந்து 2 அல் இலான்னு பிரித்து அந்த இலாக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா
அலிஹா என்று அலிஹா என்று சொல்கிறாங்க. அலிஹான பிரமிப்பு அப்படின்னு சொல்லி வலஹா என்று சொல்றாங்க. வலஹானா என்ன? அன்பினால் அன்பு நிறைந்த ஒரு திகைப்பு அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அலிஹா என்ற பிரமிப்பு, அது ஒரு அர்த்தம். அதே மாதிரி என்ன வருது? வலாஹா என்ற அர்த்தம் ஒரு அன்பினால் திகைக்கக்கூடிய செயல்னு சொல்லி வருது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன விளங்கணும்? இரண்டாக அந்த ஏதாச்சும் அந்த அல்லாஹ்வுடைய அர்த்தத்தை பிரிச்சு பார்த்தாலாச்சும் சரி ஏதாச்சும் மாறுமா? அல்லாஹ்வுடைய அர்த்தத்தை ஏதாவது பிரிச்சு பார்த்தாலாச்சும் மாறும்னு பார்த்தா ஒன்றும் மாறுறதில்ல. அதுதான் வருது. இலானா பிரமிப்பு, வலாஹனா என்ன? அன்பினால் திகைத்து போன்னு வருது. மேலும் இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்க்கு எந்த பிரிப்பு கிடையாது, அல்லாங்கிற பேர் அல்லாஹ் தான்ப்பா, அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தனி சொல்லுன்னு சொல்லி சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் முன்பாகவே அல்லாஹ்னு பேர் வந்துருச்சு. அல்லாஹ் அனைத்து காலங்களிலும் அவன் அல்லாஹ் தான். ரசூல்லா காலத்தில் என்ன அல்லாஹ்வுடைய பேர் அல்லாஹ்வாக தான் இருந்துச்சு. அது எல்லா அனைத்து காலத்திலும் அல்லாஹ்வுடைய பேர் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் தான் இருந்துச்சு. இன்னும் ஜாஹிலியா காலத்தில் எடுங்களேன். ஜாஹிலியா காலத்தில் இஸ்மாயில் நபி சிலை, மரியம் நபி சிலை, அப்போ எல்லாம் வச்சுருந்தாங்கல்ல. அவங்க ஒரு தெய்வமும் ஒரு தெய்வத்தையும் வணங்கினாங்க. ஆனால் அதற்கெல்லாம் மேற்படியாக யாரை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வை தான் வச்சுருந்தாங்க. எதுக்கு அந்த சிலைகள்லாம் எதுக்கு வணங்கினாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு இணையமைப்புக்கு என்ன மேக்சிமம் எப்படி இணையமைப்பை மேற்படுறாங்க. நம்மளுடைய மக்களை என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நாங்கள் இருக்கிறான்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மூலம் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றோம். இப்போ ஒவ்வொரு சிலையாக வைத்து நான் இப்ராஹிம் நபி காலத்தில் எப்படி வழங்கினாங்க? இந்த சிலைகிட்ட போய் இதை கேட்கறது, குழந்தை பாக்கியமா இந்த சிலைகிட்ட கேட்பாங்க, நோய் நொடியிலேருந்து விடுவிக்க அதாவது கேட்டு நீங்கள் அல்லாஹ்ட்ட எங்கள்கிட்ட கேட்டுத்தாங்க. எப்படி இணை வைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இதை கேட்டு எங்களுக்கு வாங்கித்தாங்கன்னு இணைய வைக்கிறாங்க. ஆனால் இப்படி இவ்வளோ சிலைகள் இருந்தாலும் அவங்க ஜாஹிலியா காலத்தில் அல்லாஹ் இதற்கு மேற்படியாக அல்லாஹ்வை வைத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 37வது அத்தியாயம் 149வது வசனத்திலிருந்து 157வது வசனத்தோட சொல்கிறான். 149, நபியே அவர்களிடம் கேளுங்க, உம் இறைவனுக்கு பெண் மக்களையும் அவர்களுக்கு ஆண் மக்களையுமா கற்பனை செய்கிறார்கள்? அல்லாஹ் எப்படி கேட்குறான் பாருங்க. எப்படி அவங்க கற்பனை செய்கிறாங்க? அதாவது இறைவனுக்கு பெண் மக்களாம், அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளை இருக்குது, அவங்களுக்கு ஆண் பிள்ளை இருக்கு. அன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் மட்டமாக தானே பார்த்தாங்க. அப்போ அந்த மட்டமான பெண் பிள்ளைகள் அல்லாஹ்க்கு இருக்குது, ஆண் மக்கள்கள்லாம் அவர்களுக்கு இருக்குது என்று கற்பனை செய்கிறார்களா? மேலும் அடுத்த வசனத்தில் எல்லாம் கேட்குறான், அல்லது நாம் மலக்குகளை பெண்ணாக படைத்தோமா? அதற்கு அவர் சாட்சிகளா? நம்ம மலக்குமார்கள்லாம் பெண்கள் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. மலக்குகள்லாம் பெண்பாலில் உள்ளவங்கன்னு சொல்கிறாங்களே, அதை நான் உட்காந்து படைச்சதை அவங்க பார்த்தாங்களா? அவங்க சாட்சியாளங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். மேலும் அல்லாஹ் கேட்குறான், அறிந்து கொள்க, நிச்சயமாக இவர்கள் தங்கள் கற்பனையில் தான் கூறுகின்றார்கள். அவங்க எப்படி கூப்பிட்றாங்க, எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் கற்பனையில் தான் சொல்கிறாங்க. அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவள் நிச்சயமாக பொய்யர்களே. அல்லாஹ் பிள்ளையை பெற்றான்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தன்னுடைய தன்மைகளை விளக்குவதற்காக சொல்கிறான். அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக பொய்யர்களே என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்றியும் அல்லாஹ் அவன் ஆண் மக்களை விட்டு பெண் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டானா? அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் ஆண் மக்களையெல்லாம் விட்டுட்டு பெண் மக்களை தேர்ந்தெடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேலும் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டு, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எவ்வாறு நீங்கள் எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? நீங்கள் சிந்தித்துணர மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் ரப்பல் கேட்குறான். அல்லது உங்களுக்கு தெளிவான ஆதாரம் இது இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நீங்கள் உண்மையாளராக இருந்த பின் உங்கள் வேத ஆதாரத்தை கொண்டு வாருங்க. வேத ஆதாரத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடினமாக பேசுகிறான். இப்போ இதெல்லாம் என்ன? இது அல்லாஹ் கேட்குறான். அந்த அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளை இருக்குது, அல்லாஹ் மலக்குகளை பெண் பிள்ளை ஆக்கிட்டான், இப்படி இல்லைன்னு சொல்லி
இட்டு கட்டுவர்களை பற்றி அல்லாஹ் கேட்கிறான், சாட்சி இருந்தா கொண்டு வாப்பா, சாட்சி இருக்கா, இல்லை நான் படைக்கும் போது நீ கிட்டக்கு இருந்து பார்த்தியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இதிலிருந்து நம்ம அல்லாஹ்வுடைய தன்மையை அழகாக விளங்கிட வேண்டும். இன்னும் பாருங்களேன், அல்லாஹ் ஆ இல்லான்னு இருக்குல்ல, அது ஆ எடுத்துட்டா இல்லா, இல்லானா என்ன, லில்லானா என்ன, ஆவ எடுத்து லில்லானா என்ன, லில்லானாலும் அல்லான்னு தான் அர்த்தம், லில்லானாலும் இறைவன் ஒருவன் தான் அர்த்தம். லா லா அது ரெண்டே எடுத்துட்டு இல்லை, லா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவும் என்ன அர்த்தமா, அதுவும் லா என்று சொன்னாலும் இறைவன் என்று தான் அர்த்தம். அப்போ இதை வைத்து நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்பவன் ஒருவன் தான், அவனுடைய பேரை நாம் விளங்க வேண்டும். அப்போ இப்போ இதெல்லாம் நம்ம எதெல்லாம் பார்க்குறோன்னு வைங்களேன், அல்லாவை விளங்க வேண்டும். இப்போ அல்லாவை விளங்கி விட்டால் இந்த அல்லாவின் பெயரை வைத்து அல்லாவை விளங்க வேண்டும். இப்போ இவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல, அல்லாஹ் வந்து அல்லாஹ் பேரை பார்த்தா பேர்லேயும் அல்லாஹ் தான் இருக்குது. சரி, இப்போ ஏதாவது ஒரு பேரை பிரித்து பார்த்தோன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பேரை ரெண்டாக பிரிச்சோன்னு வைங்களேன், இது ஒரு பேரை இது ஒரு பேரை மேறும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேரை பிரித்து பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ சரி, எழுத்துக்களாச்சும் பிரிப்போம்னு சொல்லி இந்த எழுத்தையும் பிரித்தால் அதுவும் பிரிய மாட்டேங்குது. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன படிப்பினை பெற வேண்டும், இதிலிருந்து நம்ம அல்லாவின் மூலம் அல்லாவை நாம் அறிய வேண்டும் என்பது தான் இதனுடைய முழு ஸ்கோப்பே. இதை விளங்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக மாறிடும். நம்மளை எவ்வளோ துன்பத்தில் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ நோயில் பீடித்தாலும், எவ்வளோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்டாலும், நம்மளுடைய நிலையை நினச்சி பார்த்துங்களேன், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குருவான், நம்ம முயற்சி செய்வதை நம்ம முயற்சி செய்வோம் என்று சொல்லி செஞ்சோன்னு வைங்களேன், அந்த அல்லாஹ்வுடைய உணர்வை, அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கியத்தை நம்ம உள்ளத்திலே அப்படியே பிடிச்சிக்கும். நமக்கு எந்த இதுக்குமே பயப்பட மாட்டோம், எந்த இதுக்குமே படப்பட போறாது, எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்குறோன்னு சொல்லி அந்த விஷயத்தை கடந்து செல்லக்கூடிய மக்களாக நம்ம மாறிடுவோம். எனவே நம்ம அல்லாஹ்வை முழுமையாக விளங்க வேண்டும். அதுதான் இந்த கிளாஸ், இந்த 2 கிளாஸ் 16, 17 கிளாஸோடைய முழு விளக்கமே என்ன, அந்த அல்லாஹ்வுடைய பற்றி, அல்லாஹ் வந்து யார், அல்லாஹ் வந்து எப்படிப்பட்டவன், அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய பெயர் மூலம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனை பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய பெயரை எந்த கோணத்தில் பார்த்தாலும் இறைவன் ஒருவன் மட்டும், இறைவன் அல்லாஹ்வுடைய பெயரை விளங்கி பார்த்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் வருது. மிகப்பெரிய படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக எல்லாமே இருக்குது. எனவே அல்லாஹ்வை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய அவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.